விவசாயம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம செட்டில் வந்து இப்போ ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காரு தெரியுமா? சிங்கப்பூர் மாப்பிள்ள. சிங்கப்பூரில் வந்து 80,000 ரூபா சம்பளத்தை உதறி தள்ளிட்டு இங்கே வந்திருக்காரு. இது எதுக்காக இருக்கும் சொல்லுங்க சிங்கப்பூர் மாப்பிள்ள. 80,000 ரூபாட்ட சம்பளம் வாங்கினா நீங்கள் 1,80,000 அதெல்லாம் உதறி தள்ளிட்டு இங்கே எங்கள் கூட சேர்ந்து இப்படி மம்டி வெட்டுதீங்க. 1000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் தரமுண்டோம். நமக்கு வீட்டு வாடகை மட்டுமே 60,000 ரூபா. சரி, அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு 40,000 போயிடும். ஒன்று காலி. அதுக்கப்புறம் அப்படி மேற்படிக்கு இப்படி சொல்லிட்டு 60,000 போயிடும். சரி, நமக்கு வந்து ஆக நீ இங்கே சம்பாதிக்கக்கூடிய அதே 30,000 தான் உன் கையில் நிற்கு. அப்போ நம்ம கூட வர ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனுக்கு பர்கர் வாங்கி கொடுக்கணும், பீஸா வாங்கி கொடுக்கணும். அப்புறம் நமக்கு வந்து சம்பளம் வர டைமில் பார்ட்டி வைக்கணும். ஓஹோ, வேற கம்பெனி பசங்க வந்து அவங்களுக்கு பார்ட்டிக்கு இருப்பாங்க. அவங்க பழக்க வழக்கங்கள் வட்டாரங்கள் பெருசு. அப்படிங்கும்போது கூட வேலை பார்க்குற சைனாக்காரங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஓ, சைனா வரைக்கும் பழக்கம் இருக்கா? அவங்களாம் ₹1 இலக்கம்ட்டானு. நமக்கு வீட்டுக்கு வரும்போது 40,000 50,000 தான் வரும். நம்ம அதுலேயும் மிச்சம் பிடிச்சி அங்கே என்னத்தையாவது சேர்த்து வச்சிருப்போம். அந்த திடீர்னு வர எடுக்குன்னு சொல்லி 1,00,000 ரூபா கேட்போம். எல்லாம் அதையும் கொடுக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சரி இந்த 40,000 நம்ம இங்கே சம்பாதிக்கணும், ஊரில் சம்பாதிக்கும். இப்போ என்ன இப்போ டெய்லி 1,200 1,300 சம்பாதிக்கும். இல்லைனா 1,500 வருது. அந்த 1,500 கூட்டி பாருங்களேன். 30 நாளைக்கு 30 நாளில் 4 நாள் லீவ் போட்டு வைங்களேன். ஆமாம், அங்கே உள்ளது தான் 40,000 சம்பளம் கண்டிப்பாக. ஆனால் 10 மணிக்கு 11 மணிக்கு சம்டைம் 3 மணிக்கு வீட்டுக்கு போய் உறங்கிரும். ஒரு உறக்கம். அங்கே அப்படி முடியாது. உடம்பு கொடுத்து வேலை பார்த்துட்டு வீட்டில் போய் உடம்பு திரும்ப அப்படி விட சொந்தம் எங்கே இருக்கு. அதனால வந்துட்டா. அதனால அங்கேருந்து வந்துட்டோம். வந்துட்டியா? விரட்டி விட்டாங்களா? எதா இருந்தாலும் உண்மையாக சொல்லணும். வந்துட்டோம். நானாக தான் வந்தேன் இங்கே. இல்லை, கல்யாணத்துக்கு வந்தோம், திரும்பி போகலை. போனோம் இருக்க பிடிக்காம வந்துட்டோம். அப்படியா? நம்ம கல்யாணம் முடிச்ச பிறகு நம்ம அங்கே ஒரே பேரும் சென்னையில இருந்து வந்து தான் போக முடியாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம செட்டில் வந்து ஃபாரின் போயிட்டு ஒரு ஆளு திட்டம் வந்து இங்கே வேலை பார்க்கணும், அது ஒரு பெரிய விஷயம் தான். உண்மைதான். ஏன்னா அங்கே வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து சரியாக பேச மாட்டாங்க. வன்மத்திலே தான் இருப்பாங்க. இங்கே இவ்வளோ நேரம் ஆகியும் நமக்கு சிரிச்சு விளாண்டுக்கிட்டுலாம்